ஓகே. ஸோ இப்போ ஹாஷ் மேப் பற்றி என்னென்னலாம் படித்தேன் அப்படிங்கிறது கீ டேக்அவே சிம்பிளாக ஷார்ட்டாக முடிக்கணும். சூப்பர். ஏன்னா ஹாஷ் மேப் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹாஷ் மேப்புங்கிற மாதிரி ஸ்டாட்டிக்ங்கிறது வந்துட்டு என்னென்னா ஒரு நான் ஆக்சஸ் மாடிஃபையர் நான் ஆக்சஸ் மாடிஃபையர் used in memory மேனேஜ்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறது. ஓகே. ஸோ இந்த நான் ஆக்சஸ் மாடிஃபையருங்கிறது வந்துட்டு பப்ளிக் ப்ரைவேட் ப்ரொடெக்டட் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ அதுதான் நான் ஆக்சஸ் மாடிஃபையர். மெமரி மேனேஜ்மெண்ட்டில் எப்படி யூஸ் ஆகுதுன்னா மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணால். அடுத்து வந்துட்டு ஸ்டாட்டிக் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு வேரியபிள்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. வேரியபிள்ஸ்பாங்க, இல்லைன்னா அதை ஃபீல்டும்பாங்க. மெத்தட்ஸில் யூஸ் பண்ணலாம். அப்புறம் கிளாஸுங்கிறது வந்துட்டு நெஸ்டட் கிளாஸ். அப்போ எனக்கு இப்போ தான் டவுட் வருது, ஏன் நான் வெளியே இருக்கிற கிளாஸில் யூஸ் பண்ண முடியாதா? அதையும் பார்த்துடலாம், செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஒவ்வொரு வேரியபிள், ஃபீல்டு, மெத்தடு, கிளாஸ், அதாவது இந்த நெஸ்டட் கிளாஸ், இந்த இதெல்லாம் இடத்துல எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸோ இப்போது வேரியபிள் எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன். ஸோ வேரியபிளில் இப்போ ஒரு கிளாஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குன்னா, இங்கே வந்துட்டு ஸ்டாட்டிக் மைவேர் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் டு 25 அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்துட்டு மெயின் கிளாஸ் இருக்குது. இந்த மெயின் கிளாஸ்க்குள்ளே மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஏ கிரியேட் பண்ணுறோம். ஓகே. ஸோ அதாவது ஏ ஆப்ஜெக்ட் 1 equal to new a object 2 equal to new a object 3 equal to new a. ஸோ இப்போ 3 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்குமா ஆப்ஜெக்ட் ஏக்கு. ஸோ இங்கே வந்துட்டு மை வேர் ப்ளஸ் ப்ளஸ் போட்டுக்கலாமா? ஸோ இப்போ இந்த 3 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறப்போ 3 டைம் இது கால் ஆயிருக்குமா? ஸோ அப்போ 3 டைம் இது இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும்ல. ஸோ அப்போ இந்த வேரியபிள் ஆக்சஸ் பண்ணுறப்போ எப்படி ஆக்சஸ் பண்ணலான்னா, ஏ டாட் மைவேர் இப்படி ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு வேல்யூ 28 இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஏன் 28 இருக்குன்னா, இந்த ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணுறோம். ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணலைன்னா எப்படி இருந்திருக்கும்னா 26 தான் இருந்திருக்கும் எல்லா இங்கே ஆக்சஸ் பண்ணுறப்போ. நீங்கள் இங்கே ஆக்சஸ் பண்ணாலும் ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணலைன்னா 26 வந்திருக்கும். இங்கே ஆக்சஸ் பண்ணாலும் ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணலைன்னா 26 வந்திருக்கும். பட் ஆனால் இங்கே ஆக்சஸ் பண்ணாலும் 26 தான் வந்திருக்கும். பட் ஆனால் ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணால் இங்கே ஆக்சஸ் பண்ணால் 26, இங்கே ஆக்சஸ் பண்ணால் 27, இங்கே ஆக்சஸ் பண்ணால் 28 அப்படி வந்திருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இது வந்துட்டு வேரியபிள். ஸோ அடுத்து வந்துட்டு மெத்தடு. ஸோ மெத்தடில் வந்துட்டு என்னென்னா ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ். இதில் என்ன பார்த்தோம் அவ்வளோ ஞாபகம் இல்லையே. ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் வந்துட்டு எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாமா? மறந்துடுச்சு. ஸ்டாட்டிக் பிளாக் பார்த்தோம், அதுவும் ஞாபகம் இருக்கு. இப்போ தான் நான் பார்த்தோம் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ். இங்கே தான் பார்த்துட்டு வந்தேன்.
ஸ்டாட்டிக் இன்டர்ஃபேஸ் மெத்தட்ஸ் இல்லை, ஸ்டாட்டிக் இம்போர்ட்ஸ் இல்லை, ஸ்டாட்டிக் கிளாஸ் அப்புறம் தான் பார்த்துக்கலாம். ஃபிக்ஸ் கோட் இது வந்துட்டு வேரியபிளுக்கு ஸ்டாட்டிக் மெத்தட் நான் பார்க்காம விட்டுட்டேன் அப்படின்னா. ஆஹா, ஸ்டாட்டிக் மெத்தட் நான் என்னென்னு படிக்கணும் இப்போது. ஸோ இப்போது அதுக்கு அது வரைக்கும் பிளாக் பண்ணலாம். பிளாக்குங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்டாட்டிக் பிளாக். ஸ்டாட்டிக் பிளாக்னா என்னென்னா, இப்போ ஒரு ஸ்டாட்டிக் பிளாக்ல வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் கிரியேட் பண்ணுற வேரியபிள்ஸ் வந்துட்டு என்ன வேணாலும் இருக்கலாம். பட் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸை நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் வந்துட்டு நாட் ஆக்சசிபிள், இது வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, இன்சைட் ஸ்டாட்டிக் பிளாக் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்புறம் வந்துட்டு ஆனால் பட் we can create non-static variables. ஓகே, ஸ்டாட்டிக் பிளாக்குள்ளே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாச்சும் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் ஆக்சஸ் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. அப்புறம் ஆனால் நம்ம ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதே டைம் வந்துட்டு நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிக் பிளாக்குள்ளே ஆக்சஸ் தான் பண்ண முடியாது, கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்டாட்டிக் பிளாக் வந்துட்டு ஒரு டைம் தான் எக்ஸிக்யூட் ஆகும், எக்ஸிக்யூட்ஸ் ஒன்லி ஒன்ஸ். அப்புறம் என்ன, இது ஒரு டைம் எக்ஸிக்யூட் ஆகும். நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸை ஆக்சஸ் பண்ண முடியாது, கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ யா, அவ்வளோதான். இதான் ஸ்டாட்டிக் பிளாக்கு. அடுத்து வந்துட்டு நெஸ்டட் கிளாஸ். ஸோ நெஸ்டட் கிளாஸ் வந்துட்டு ஸ்டாட்டிக் நெஸ்டட் கிளாஸ்னா, இப்போது கிளாஸ் ஏ இப்படி இருக்குன்னா இதுக்குள்ள ஸ்டாட்டிக் கிளாஸ் பி இப்படி போட்டு என்ன சொல்லலாம் இப்போ என்ன சொல்லலாம் சரி, ஓகே. இங்கே வந்துட்டு இன்ட் ஏபிசி ஈக்குவல் டு 20 அப்படி இருக்குன்னா, இப்போ நான் கிளாஸ் மெயின்குள்ள வந்துட்டு இந்த ஏபிசி ஆக்சஸ் பண்ணணும்னா, ஏபிசி வந்துட்டு நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ். அப்போ நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ்னால் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போது நான் கிளாஸ் பிக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஆனால் கிளாஸ் பிஏ வந்துட்டு கிளாஸ் ஏக்குள்ளே தான் இருக்குது. அப்போ கிளாஸ் ஏ இருக்கிறனால இப்போ கிளாஸ் பிக்கு நான் தனியாக ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னா கிடையாது, ஏன்னா இது ஸ்டாட்டிக் இல்லையா. ஸோ ஏ டாட் பின்னு டேரெக்டாக நான் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஏ டாட் பி ஈக்குவல் டு ஏ டாட் பி ஓபிஜே ஈக்குவல் டு நியூ ஏ டாட் பி ஆஃப் அப்படின்னு போட்டு இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். எதுக்கு, இந்த பிக்கு. ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் டாட் ஏபிசி இதுதான் வந்துட்டு 20 ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டாட்டிக் நெஸ்டட் கிளாஸை யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த இடத்துல தான் பெனிஃபிட்டே. இந்த ஏ டாட் பி பாருங்க, டைரெக்டாக ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணாமல் பி ஆக்சஸ் பண்ணிட்டோம் ஏ டாட் பின்னு சொல்லிட்டு. ஆனால் ஏன் இங்கே ஆப்ஜெக்ட், சரி அப்புறம் எதுக்கு இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம்னா, இது வந்துட்டு நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் இல்லையா. இப்போ இது ஸ்டாட்டிக் வேரியபிளாக இருந்துச்சுன்னா ஏ டாட் பி டாட் ஏபிசி அப்படின்னு நான் போட்டிருந்தேன்னா நான் டேரெக்டாக இந்த வேல்யூவை ஆக்சஸ் பண்ணி இருந்திருக்கலாம். பட் ஆனால் இது நான் ஸ்டாட்டிக்குங்கிறதுனால இது வந்துட்டு நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியல. இப்போ எனக்கு தெரிஞ்ச மெத்தடு ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு மெத்தட் வந்துட்டு நான் ஸ்டாட்டிக் வந்துட்டு ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் கால் பண்ணலாமா, சம்திங் லைக் தட் தான் வரும்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்க்கலாம் அதையும் ஒரு டைம். அப்புறம் இது பார்த்துட்டு அடுத்தது இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இன் ஸ்டாட்டிக். Okay, static method in Java belongs to the class itself rather than any specific instance. This means it can be created without creating an object of the class. Okay, data access பண்ணிக்கலாம். It cannot access non-static instance members directly. It is shared across all the instance of the class. அதாவது இப்போ static void display இருக்குன்னா ஓகே, calling without an object. அதே இங்கே static void display void method இருக்குது. இங்கே வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணால் எரர் அடிக்கும். ஸ்டாட்டிக் வேரியபிள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்குள்ளே ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் தான் ஆக்சஸ் பண்ண முடியும், இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியாது. சேம் ஆஸ் ஸ்டாட்டிக் பிளாக். ஸ்டாட்டிக் பிளாக்லேயே இதான பார்த்துட்டு இருந்தோம்.
ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் ஆனால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், பட் ஆனால் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணலாம், பட் ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி பார்த்துருந்தோம். ஓகே, ஸ்டாட்டிக் மெத்தட் ரெஸ்ட்ரிக்ஷன் cannot யூஸ் திஸ் ஆர் சூப்பர் கீவேர்ட்ஸ். ஓகே, ஸ்டாட்டிக்ல இந்த ரெண்டு கீவேர்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஆக்சஸிங் ஸ்டாட்டிக் அண்ட் நான் ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் அண்ட் ஸ்டாட்டிக் மெத்தட் கேன் only access other static methods and variables. ஓகே, ஸ்டாட்டிக் மெத்தடும் ஸ்டாட்டிக் வேரியபிள் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். கேப்டன் வந்துட்ட. கேன் வி கிரியேட் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் இன்சைட் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்? எஸ்ன்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன். நோவா? ஓ, பிளாக்ல வந்துட்டு நம்ம ஆனால் கிரியேட் பண்ணலாம், ஆனால் மெத்தடில் வந்துட்டு கிரியேட் பண்ணக்கூடாது. ஓகே, no, you cannot create instance variables inside static method because the static method belongs to the class and are not a specific instance. However, you can create local variables. Local variables என்ன, instance variables என்ன? இப்போ எனக்கு அது டவுட் வருது. லோக்கல் வேரியபிள்ஸ்னா அந்த இதுக்குள்ளேயே யூஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கோப் வந்துட்டு லோக்கல் ஸ்கோப்ல இருக்கும். அதாச்சும் அந்த பிராக்கெட் போட்டோம்னா அந்த பிராக்கெட்டுக்குள்ள மட்டும்தான் அந்த வேரியபிள்ஸே ஆக்சஸ் ஆகும். அதாவது இப்போ இங்கே ஒரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், இந்த பிராக்கெட்டுக்குள்ள நான் இப்போ இன்ட் ஏபிசி ஈக்குவல் டு 10 அப்படின்னு நான் போட்டுட்டேன்னா, இந்த ஏபிசி வந்துட்டு இந்த க்ளோஸ் பிராக்கெட்டுக்கு முடிஞ்ச உடனே அந்த ஏபிசிக்கு அது தெரியாது, வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், இன்ஸ்டன்ஸ் சாரி ஸ்டாட்டிக் மெத்தடும் முடிஞ்சுதா. இப்போ வந்துட்டு interview questions regarding static in Java. ஓகே, வாட் இஸ் ஸ்டாட்டிக் கீவேர்ட்? ஸோ இப்போ நம்ம படித்ததெல்லாம் இவனுக்கு ஆன்சராக சொல்லி கரெக்டானு தேடி பார்ப்போம். ஸ்டாட்டிக் கீவேர்ட் நான் ஆக்சஸ் specifier used in management. இதுதான் ஸ்டாட்டிக்கு. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஸ்டாட்டிக்? to avoid creating multiple instances of class இருக்கட்டும். ஸோ ஃபார் ஆப்ஜெக்ட்னு சிம்பிளாக சொல்லிடலாம் எல்லாமே. வாட் இஸ் ஸ்டாட்டிக் மெத்தட், ஹவ் இஸ் இட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்டாட்டிக் மெத் இப்போ தான் நான் படித்தேன். ஸ்டாட்டிக் மெத்தட் இஸ் accessed without creating object, cannot use non-static methods or variables inside it. Can we access static variable inside a non-static method? ஸ்டாட்டிக் வேரியபிள் நான் ஸ்டாட்டிக் மெத்தடில் யூஸ் பண்ண முடியும்னா முடியும். ஸ்டாட்டிக் மெத்தடில் தான் நான் ஸ்டாட்டிக் யூஸ் பண்ண முடியாது. Yes, but only in static method we can't access non-static variables. Can we access non-static variable inside a static method and why or why not? ஒயின்லாம் தெரியலையே. நாலாவது கொஸ்டின், கேன் வி ஆக்சஸ் ஸ்டாட்டிக் வேரியபிள் இன்சைட் அ நான் ஸ்டாட்டிக்? ஓகே, கேன் வி ஆக்சஸ் அ நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்? வி காண்ட், only static can be accessed inside static method. ஆனால் என்ன ரீசன் எக்ஸாக்டாக தெரில, ஏன்னா ஸ்டாட்டிக் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும், ஆனால் ஏன்னு தெரில. அதுக்கு இப்போ அவன்கிட்ட கேட்டு பார்க்கலாம். Can we override static method in Java? No, method hiding happens instead of overriding. தெரியலையே, ஓவர் ரைடிங் கான்செப்டே நான் படிக்கலையே. நோ.
ஐ டோன்ட் நோனே போட்டுடலாம். ஐ டோன்ட் நோ. ஏதாவது கொஸ்டின். ஒய் இஸ் மெயின் மெத்தட் இன் ஜாவா ஸ்டாட்டிக்? ஏன்னா அதுக்கு இன்ஸ்டன்ஸ். ஸோ தட் without creating object. எல்லாம் கரெக்டானு பார்ப்போமா? இப்போ 7 கொஸ்டின் கேட்டிருந்துருக்கானுங்க. ஸோ 20 கொஸ்டின் இருக்கா? ஐயோ, 7 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கான். அதெல்லாம் பேசிக்கா? ஸோ பார்க்காம விட்டேன்டா. யூ ஆர் ஆன் ரைட் ட்ராக். லெட் மீ கிளாரிஃபை யுவர் ஆன்சர். ஸ்டாட்டிக் கரெக்ட். ஸ்டாட்டிக் கீவேர்ட் இதுதான் பார்க்க ஒரு மாதிரி பாயிண்டாக சொல்லியிருக்கான். இதை எடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாட்டிக் கீவேர்ட் இஸ் அ நான் ஆக்சஸ் மாடிஃபையர் இன் ஜாவா தட் ஹெல்ப்ஸ் வித் மெமரி மேனேஜ்மெண்ட். கரெக்ட். ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் பிலாங்ஸ் டு கிளாஸ் நாட் எனி இன்ஸ்டன்ஸ். they are stored in method area. இதெல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க வளவலன்ட்டு. To avoid creating multiple instances, a static helps in reducing unnecessary object creation. ஓகே. ஸ்டாட்டிக் மெத்தட் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொன்னது எல்லாமே கரெக்டா? Correct. Static method can be accessed without creating an object. Cannot access non-static variables or methods directly. Belong to the class. Directly-னா அப்போ இன்டைரக்டா ஆக்சஸ் பண்ண முடியுமா? சரி, அது இது ஜென்ரேட் ஆகிறதுக்குள்ள இதை பார்த்துடலாம். ஐயோ, அதுக்குள்ள இந்த 2 ரெஸ்பான்ஸும் போயிடுச்சா? 2 சைடு இருந்தது. சரி, பரவாயில்ல. இது வரைக்கும் பார்த்துருந்தோமா? ஓகே, இதுவும் கரெக்ட். கேன் யூ ஆக்சஸ் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் இன்சைட் நான் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்? எஸ். நான் ஸ்டாட்டிக் methods can access static variables because static members belong to the class and are available globally. Correct. Can you access non-static variables inside static methods? No, we can't access. Solution: you must create an instance of non-static variables inside static method. Object.count. Objectங்கிறது இப்போ இங்க என்னது? Can we override static method? No, we cannot override static method in Java. Instead, we got method hiding. மெத்தட் ஹைடிங்னா என்னன்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் பேசிக் கொஸ்டினா. பேசிக் கொஸ்டின்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு வந்துருச்சு. இதுவுமே தப்புங்கிறானுங்க. ஆனால் கரெக்டு தான். கேன் யூ ஆக்சஸ் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் இன்ஸ்டெட் ஸ்டாட்டிக் மெத்தட்? ஸ்டாட்டிக் மெத்தடில் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னு தான் அப்படியே பார்த்துருந்தோம். கரெக்ட். ஆக்சஸ் பண்ண முடியாதான். பட் ஆனால் யூசிங் இன்ஸ்டன்ஸ் இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அது மூலியமாக ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறானுங்க. இந்த ஆப்ஜெக்ட் எங்கேருந்து கிரியேட் பண்ணானுங்க, எப்படி கிரியேட் பண்ணானுங்க பார்க்கணும். இப்போ நான் டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்குது. No, we cannot override static method. Instead we got method hiding. Static methods belong to the class, not instances, so they are not dynamically bound during the runtime. So method overriding works with dynamic binding, which static methods do not support. இப்போ டைனமிக் பைண்டிங்னா என்னன்னு பார்க்கணுமா? டென்ஷன்ஸ். ஓகே, மெத்தட் கரெக்டா? To access non-static variables, instead you need to create an instance of the class. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் இது இப்படி இருக்குன்னா, இப்போ நான் ஸ்டாட்டிக் மெத்தடில் நான் இந்த கவுண்டை யூஸ் பண்ணணும்னா, ஓகே, நான் எகெயின் நான் எக்ஸாம்பிள் கிளாஸுக்குள்ளே தான் நான் இருந்தாலுமே அந்த மெத்தடோட எக்ஸாம்பிளோட ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணி ஆப்ஜெக்ட் டாட் கவுண்ட் அப்படி ஆக்சஸ் பண்ணணும். ஓஹோ, புரிஞ்சுது. ஓகே, இப்போ ஓரளவுக்கு பேசிக்ஸில் ஸ்டாட்டிக்கு பற்றி நம்ம எல்லாம் தெரியும். பேசிக்ஸ் லெவலில். ஓகே, இன்னும் காம்ப்ளெக்ஸ் லெவல்லாம் இருக்குது. அட்வான்ஸ் லெவலு, இன்டர்மீடியட் லெவல்லாம். இன்டர்மீடியட் கூட கிராஸ் பண்ணல, பேசிக்ஸ் தான் கிராஸ் பண்ணோம். அதுலேயே 1-2 டவுட்ஸ் வந்துருச்சு. ஸோ திரும்பியும் இன்னொரு டைம் படித்தா தான் இன்டர்மீடியட் அண்ட் அட்வான்ஸ்டு செஷனை வந்துட்டு அட்வான்ஸ்டு கொஷின்ஸ்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்துட்டு பேசிக்ஸ் ஸ்டாட்டிக்கோட பேசிக்ஸ் வந்துட்டு தெரியும் நல்லா. அவ்வளோதான்.